ஏன் நீங்க இஸ்லாமியர் மாநாடு நடத்தல? ஏன் நீங்க கிறிஸ்துவர் மாநாடு நடத்தல? ஏன்னா அங்கிருந்து காசு எடுக்க முடியாது. இஸ்லாமியர்கள் இருந்து ஒரு உலேமா ஃபண்ட்ல இருந்து ஒரு காசு எடுப்பீங்களா? சர்ச்சுகளுக்கு வரக்கூடிய நிதியில இருந்து ஒரு காசு எடுப்பீங்களா? அறளைத்துறையில வந்து சாமிகள் கோயிலுக்கு கொடுக்கப்பட்ட காசு நீங்க எடுத்துக்கிடுவீங்க. எடுத்துட்டு மாநாடு நடத்துற மாநாடு சொல்லுவீங்க. அப்ப நீங்க பிஜேபி வந்து முருகர் மாநாடு வச்சு சாமியை வச்சு அரசியல் பண்ணுதுன்னு, நீங்க தோழமையில் இருக்கக்கூடிய திமுக என்ன பண்ணுது? அவர்கள் எதுக்கு நடத்துனாங்க? எல்முருகன் நடத்தினார். கந்தசஷ்டி கவசம் பிரச்சனை வந்தபோது எல்முருகன் மாநில தலைவர் இருந்தபோது முருகன் வேல் யாத்திரை நடத்தினார். அவர் அரசியல் பண்ணார். இன்னைக்கு இந்து முன்னணியுடைய போர்வையில பிஜேபி அரசியல் பண்ணுது. எல்லாம் ஓகே ரைட். நீங்க என்ன பண்றீங்க? முருகனுடைய பக்தியை வளர்க்கறதுக்காக பண்ணீங்களா? அப்ப திமுக பண்ணா முருக பக்தியை வளர்க்கறதுக்காக, பாஜக பண்ணா அரசியலுக்காக. என்ன ஆச்சரியம்? சரி, இனிகோ இருதராஜ் என்ன அரசியல் பண்றாரு? தமிமும் அன்சாரி என்ன அரசியல் பண்றாரு? கூடவே இருக்கக்கூடிய ஜவாஹிருல்லா என்ன அரசியல் பண்றாரு? அவர் என்ன பேசுறாங்க? உங்களுக்கு புரியுங்களா? அப்ப இஸ்லாமியர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய கட்சி மதவாதம் கிடையாது. கிறிஸ்தவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய கட்சி மதவாதம் கிடையாது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கூட வச்சிருக்கீங்க. அது என்ன கட்சி? 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற அனைத்து மாணவர்கள் கையிலும் இருக்க வேண்டிய ஒரே கைட் சுறா கைட் இப்பொழுது விற்பனையில் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும்.